ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதலும் நீரே. Hey
இன்னைக்கு அபிஷேக நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அப்படின்னாலே இந்த அபிஷேகத்தினுடைய நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு எதுக்காக இந்த ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவர்களுக்கு முதல்ல கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரே கிடையாது. முதல் நாட்களிலே எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் என்கிற பேரு இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல அப்பவே தொடங்கிருச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த வேதத்துல இருந்து சில காரியங்களை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் புரிதலே இல்லை. அடிப்படையினுடைய ஒரு ஆழ்ந்த சிந்தனை, ஒரு அறிவுன்றதே கிடையாது. அந்த பக்குவத்துக்குள்ள அவங்க வரவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு அது விருப்பம் கிடையாது. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அன்னைக்கு இவர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்திற்கு அருளாபிஷேகம் என்று சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்க? அருளாபிஷேகம். அந்த அருளாபிஷேகம் பெற்றவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பார்க்கப்படும் போது இது எப்படி நடைமுறைக்கு வந்தது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. விவிலியத்துல இன்னைக்கு வேதத்தை கையில வைத்திருக்கிற அநேக ஜனங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அவங்களுக்கு அந்த காலத்துல பேர் என்ன தெரியுமா? ஊர்ல சொல்லுவாங்க வேதமுத்து அப்படிம்பாங்க, வேத நாயகம் அப்படிம்பாங்க, வேத நாயகி என்று சொல்லுவாங்க, வேத மாணிக்கம் என்று சொல்வார்கள், வேத சிகாமணி என்றெல்லாம் பேர் வைப்பாங்க. அந்த அளவிற்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமத்துல ஊர்கள்ல பாரம்பரிய சபைகள் இப்படித்தான் அழைப்பார்களே தவிர, அவர்களுக்கு இந்த பேரை வைக்கும் போது அவங்க வேதக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்களெல்லாம். அப்படிதான் பெயர்கள் ஆரம்பங்களிலே எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு. நம்ம ஊர்ல கூட அப்படிதான் இருந்திருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பெயர்களின் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட நாட்களிலே கிறிஸ்து என்று சொல்லப்படும் போது எப்படி என்று பார்க்கப்படும் போது, தயை நிறைந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி உள்ளவங்க? தயை, ரொம்ப தயவு பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு உதவி செய்யணும், ஒருத்தருக்கு தீங்கு செய்யக்கூடாது, அவங்களுக்கு உதவி செய்யணும், நன்மை செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் அவரிடத்திலே ஓங்கி இருந்தபடினாலே அவங்களுக்கு சுயநலம் இல்லாதவங்க. எல்லாத்துலையும் என்ன பண்ணுவாங்க? சுயநலம் கிடையாது. யாராவது சாப்பிட்றதுக்கு அன்னைக்கு தான் வீட்டில் இருந்து பிரியாணி செஞ்சிருப்பாங்க. இந்த வீட்டில் 8 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் 8 பேருக்கு என்ன காய்கறி வாங்குறது, இன்னைக்கு ஒரு நாள் நல்லா சந்தோஷமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு வாசல்ல யாராவது களைப்படைஞ்சு உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா, உடனே ஜன்னல்ல வெளியில எட்டி பார்த்து வெளியில இதெல்லாம் ஆட்கள் போறது தெரிஞ்சது அப்படின்னா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. வாசல் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல பார்த்தா வெளியில திண்ணைகள் இருக்கும். போற வரவங்க கை கால முடியாதவங்க அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அப்படியே அடுத்த வீட்டுக்கு போவாங்க, அப்படியே கடந்து போவாங்க. அந்த காலகட்டங்களில் நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்றோம், வெளியில் ஒருத்தர் பசியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள அழைச்சி சாப்பாடு கொடுப்பாங்க. அதான் கிறிஸ்தவனுடைய அந்த பாரம்பரியம். விருந்தோம்பலுடைய காரியங்கள் அவர்களிடத்தில் இருந்தபடினாலே இவர்கள் சுயநலம் இல்லாதவர்கள், பிறருடைய நலனை அக்கறை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய அவர்கள் என்ன செய்வாங்க? உதவி செய்யும் போது அதுபோது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன் இந்த காரியம் உங்களுக்கு வெளிப்பட்டதுன்னா, ஏசப்பா சொன்னாரு, நீ உண்மையிலே அன்பு கூறுகிறது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். அந்த வார்த்தையை அவர்கள் கட்டி காத்தார்கள். அந்த ஜனங்கள் அப்படியாக இருந்தார்கள். அப்படினால எல்லா இடத்துலையும் பாத்தீங்க, முதலாவது திருச்சபையினுடைய நாட்களிலே சீசர்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒருத்தர் நம்ம சகோதரர்கள், நம்ம சகோதரிகள் தான் கூப்பிட்டுருக்காங்க. இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணாரு? சகோதரர்கள் நடுவிலே நான் பாடுவேன் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இயேசுப்பாவே அன்னைக்கு பூமியில இருக்கும்போது மனுஷர்கள்ட்ட எல்லாத்தையும் என் சகோதரனே சகோதரியும் தான் யார் என்ன அழைச்சிருக்கிறாரு? இயேசுப்பா எப்படி அழைச்சிருக்கிறாரு? என் சகோதரனே சகோதரி தான் அழைச்சிருக்கிறாரு. அப்ப அந்த அளவிற்கு சபைகளிலே அன்னைக்கு சகோதரர்கள் சகோதரிகள் தான் அழைத்தார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு உண்மையாக, ஒரு உறுதியாக, ஒரு குடும்பமாக அவர்கள் எல்லாரும் அப்படியாக இருந்தார்கள் என்பதை நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா இந்த வார்த்தைகள் பார்க்கப்படும் போது சகோதர சகோதரிகள் என்று சொன்னாலும் கூட புறஜாதிகள் என்ன சொன்னாங்கன்னா, இவர்கள் விசுவாசிகள் என்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? விசுவாசிகள் என்று அழைத்தார்கள். ஏன் அப்படின்னா, இவர்கள் நித்திய மார்க்கத்தை போதிக்கிறவர்கள், நித்திய மார்க்கத்தை நம்புகிறவர்கள், ஜீவ மார்க்கத்தை நம்புகிறவர்கள், ஜீவ மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள், இவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டாங்க. உலகத்துல யாரையும் அப்படி அழைக்கல. பரிசுத்தவான்கள் என்கிற வார்த்தை யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அந்த காலத்திலே புறஜாதிகள் அவர்களை பரிசுத்தவான்கள் என்று அழைத்தார்கள். சபையில் உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா,
சபையில வந்த அவர்களை என்ன பண்ணாங்க? ஆண்டவர் சொல்லுகிறாரு, இவர்கள் பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜனம் என்று வேதத்திலே சொல்லியிருக்கதை நாம் வாசிக்கிறோம். அவ்விதமாக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை அந்த நாட்களிலே சொன்னாலும் கூட அதற்கு முன்பதாக எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? அதுக்கு முன்னாடி என்னன்னு கூப்பிட்டுருப்பாங்க ஐயா? அப்போஸ்தலருடைய புத்தகம் 24வது அத்தியாயம் 5வது வசனம் என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாக நசரேயனுடைய மதத்துக்கு முதலாளியாக இருக்கிறான் என்று சொல்கிறது நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு எப்படின்னா, அன்றைக்கு யூத மதம் என்று இப்பதான் நீங்க சொல்றீங்க, அன்றைக்கு அப்படி கிடையாது. யூத மதம் என்று இப்பதான் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமாக தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அந்த மதத்துக்கு பேர் என்ன? நசரேய மதம். நசரேயன் என்றாலே என்ன அப்படின்னா, தேவனுக்குரிய ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள், அதான் நசரேயருடைய அர்த்தம். அந்த பரிசுத்த அந்த ஜனங்கள், அந்த ஜாதிகளை அந்த காலத்துல என்ன சொன்னாங்க? நசரேயர்கள் என்று அழைத்தார்கள், நசரேய மதம் என்று அழைத்தார்கள் என்பதான் நாம் பார்க்கிறோம். முஸ்லீம்ஸ்ல சொல்லுவாங்க, சில ஆளுகளுக்கு பேர் வைப்பாங்க, நஸ்ரின்னு பேர் வைப்பாங்க, பாத்தீங்களா? நாசர்னு பேர் வச்சிருக்காங்க, பாத்தீங்களா? அது அரபு பாஷையில. ஆனா எபிரேய பாஷையில என்ன பார்க்க போறோம்? நசரேயர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நசரேய மதம் என்றுதான் ஆரம்பத்தில் இருந்திருக்குது. அப்ப இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? 14 வசனங்க, உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன், அது என்னவென்றால், இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலையும் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறேன். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் இதை நம்புகிறேன், இதை நான் விசுவாசிக்கிறேன். என்னன்னு பார்த்தா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எங்கள் முன்னோர்கள் இந்த மார்க்கத்தின்படி, எந்த மார்க்கம்? நசரேய மார்க்கத்தின்படி தான் நம்ம முன்னோர்கள். ஆபிரகாம் காலத்திலே இருந்தே, ஈசாக்கு காலத்திலே இருந்தே, யாக்கோபுடைய காலத்திலே இருந்தே நசரேய மதம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏதாவது சொல்றாங்களா? இன்னைக்கு வேதத்துடைய வரலாறை கற்றுக்கொள்ளுகிற ஆர்வம் கிடையாது, அந்த தெளிவும் கிடையாது, அது கூட வரவே மாட்டாங்க. இன்னைக்கு நடக்கிற கதையெல்லாம் வேறையாக இருக்கிறது. ஜனங்களுக்கு ஆழ்ந்த அறிவை கொடுக்கிறது இல்ல. வேதனுடைய மகத்துவத்தையும் சொல்ல மாட்டாங்க, தீர்க்க தரிசனத்தை சொல்ல மாட்டாங்க, வேதனுடைய வரலாறு, சபையினுடைய வரலாறை சொல்லித்தர மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நாள்ல இருப்பாங்க, நல்லா எல்லாம் குதின்னு குதிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா எல்லாம் கோலாகலமா இருக்கும். அப்புறம் பார்த்தாச்சு அப்படின்னா கேட்டா விட்டுட்டு ஓடிடுவாங்க, சபையை விட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா பவுண்டேஷன் இருக்காது, அஸ்திபாரமான ஒரு இது இல்ல, அஸ்திபாரத்துக்குள்ள அவங்க இருக்க மாட்டாங்க, அதனால விழுந்து போவாங்க. நமக்கு அஸ்திபாரமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் விழுந்து போவோம், நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அதற்காகத்தான் நான் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேத பிரமாணத்திலே இன்றைக்கு தேர்ச்சிட்டுள்ளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். பவுல் சொல்கிறார், நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் ஒப்புக்கொள்கிறேன். எங்க முற்பிதாக்கள் இதன்படியாகத்தான், எங்க தீர்க்கதரிசிகள் இதன்படியாகத்தான் ஆராதனை செய்து வந்தார்கள் என்று அவர் எங்க நினைச்சிருக்கிறார், சர்டிபிகேட் கொடுக்கிறார். சரி, அப்படின்னா கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் எப்ப வந்தது? அதுதான் மேட்டர். இந்த கிறிஸ்தவர்கள் பேர் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, பர்னபா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டா, பவுலை தேடி சுத்துறாரு. எங்கடா பவுல் நல்லா பயங்கரமா பேசுறாரு, பவுலை நம்ம துணையை கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு போய் அந்தியோகியில நிறைய மதங்கள் இருக்கு, மார்க்கங்கள் இருக்குது, போதனைகள் இருக்குது. அந்த ஜனங்கள் மத்தியில சரியா பேசுறதுக்கு ஒரு கல்விமான் யாரு அப்படின்னு கேட்டா, யாரு? அந்த காலத்துல பெரிய கல்விமான் யாரு? பவுல் தான். அந்த கல்விமானா இருக்கக்கூடிய பவுல் மிகப்பெரிய பதவியில இருந்து அவனை கூப்பிட்டு வந்து எப்படியாவது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்தியோகிய பட்டணத்தில் நம்ம கொண்டு போய் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்தியோகிய பட்டணத்துக்கு யார் கூட்டிட்டு போறா? பர்னபா தான் சவுலை கூட்டிட்டு போறாரு. அப்ப பர்னபா சவுலை கூட்டிட்டு போகும்போது, அவர் பர்னபாவும் பவுலும் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, அந்த அந்த ஜனங்கள், அந்த அந்தியோகிய பட்டணத்தில் இருக்கிற அந்த எல்லா ஜனமும் அவங்கதான் யாருக்கு பேர் வச்சாங்கன்னா, முதல்ல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பர்னபாவுக்கும் தான் முதல்ல இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வச்சார். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்ப பேர் வந்தது? எப்ப வந்தது பேரு? பவுலும் பர்னபாவும் அந்தியோகிய பட்டணத்துல பிரசங்கம் பண்ணும் போதுதான் அந்தியோகியாவில் உள்ள ஜனங்கள் தான் அவர்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அந்த ஊர் ஜனம் பேர் வச்சது. யாராவது சொல்லியிருக்காங்களா இத?
எப்ப நடந்த மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுலா இருக்கக்கூடிய அவரு இயேசுவை தரிசித்து பவுலான பிறகு, அதுக்கப்புறம் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்த பிறகு கிபி 40வது ஆண்டிலே நடந்த சம்பவம். கிபி 40ல தான் கிறிஸ்துவர்கள் என்கிற பெயர்கள் வந்தது என்பதாக நாம் இந்த வேதத்தினுடைய வரலாறுகளிலே நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஏன் இந்த பெயர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தாக்க, இவங்க பிரசங்கம் பண்ணும்போது நிறைய அடையாளங்கள் இருந்தது, நிறைய அற்புதங்கள் இருந்தது, நிறைய மகத்துவங்கள் விளங்கிச்சு. இவங்க பண்ணுகிறதெல்லாம் பார்த்த உடனே அப்படின்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ள பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்திலே இருந்து கிறிஸ்து பேசினது போல நடந்தது போல இவர்கள் செய்கிறார்கள். அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னு கேட்டாக்க, அதே அடையாளம் இருக்கு. அப்போ கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிறிஸ்து என்றால் கிரேக்க பாஷையிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்தவர்கள் என்றால் அபிஷேகத்துக்குரியவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். பரிசுத்தாவி பெறாதவன் கிறிஸ்துவ என்று கிடையாது. கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாம கிறிஸ்துவன் சொன்னா அது டூப்ளிகேட். இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே நிறைய டூப்ளிகேட் தான். கண்ணுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுது, கூத்தாடுது, எல்லாத்தையும் என்ன பண்ணுது, நாங்க தான் பெரிய இவங்க ஜாம்பவன்கள் சொல்லி ஏமாத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு வருது. அதெல்லாம் கிடையாது. அந்த காரியத்திலே பார்க்கப்படுவது கவனிங்க. இந்த இடத்துல நான் பார்க்கப்படுவது நல்லா பாருங்க. அந்த திருச்சபையில் என்ன நடந்தது அப்படின்னா, அப்போஸ்தலர் புத்தகம் 9வது அத்தியாயம் 31வது வசனத்தை வாசிங்க. சபைகளுக்குள்ளே என்னென்ன நிலைமைகளிலே அன்னைக்கு இருந்தது. அபிஷேகம் இல்லாத சபைகள ஒண்ணு இருக்காது. அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருந்தபடினாலே சபைக்குள்ளே என்ன இருந்தது என்பதை பார்க்கப்படும்போது, அப்போஸ்தலர் 9:31 வாசிங்க. அம்மா, அப்போஸ்தலருடைய புத்தகம் 9வது அத்தியாயத்தில் 31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலே சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்தாவினுடைய ஆறுதல் நடந்தது. அதுதான் சபை. அப்ப கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்ற, அபிஷேகம் பண்ணப்பட்ட, கிறிஸ்துவனுக்கு அழைக்கப்பட்ட அந்த திருச்சபையில என்னெல்லாம் இருந்தது என்று நாம் பார்க்கப்படும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது, தேவனுடைய திருச்சபையில சமாதானம் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே பயபக்தி இருந்தது. தேவனுடைய பரிசுத்தாவினுடைய ஆறுதல் என்றால் ஆவியானவர் குணமாக்குகிறார், சுகமாக்குகிறார், விடுதலை கொடுக்கிறார். அந்த இடத்துல அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் வைக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. அதுதான் தேவனுடைய திருச்சபை. இன்னைக்கு எங்க இருக்குது? யோசிக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனம், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற ஒரு அர்த்தத்திலே இது ஆழ்ந்த அறிவு சிந்தனைகள் இன்னைக்கு இருந்தா நாம கிறிஸ்தவனா ஆயிட்டோமா? முன்னால எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம், நமக்குள்ள பரிசுத்தாவி இருக்கா அப்படின்றத அவன் சொல்லணும். ஆவியானவருடைய சாட்சி இல்லை அப்படின்னா அவன் கிறிஸ்தவன் கிடையாது. அன்னைக்கு ஆவியானவருடைய, அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பரிசுத்தாவினுடைய ஆறுதல், ஆவியானுடைய ஆறுதல், ஆவியானுடைய சாட்சி, அதுதான் சபையில இருக்க வேண்டும். அது இல்லாத சபை கிறிஸ்தவனுடைய சபை அல்ல. இன்னைக்கு எவ்வளவு சபைகளை உலகத்துல பார்க்கிறோம். எங்க போய் பார்க்கிறது இந்த மாதிரி சபையை? இதே இதுல நீங்க உள்ள பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 19வது அத்தியாயத்திலே 2வது வசனத்தை வாசிக்கப்படும்போது, அங்கே கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு அவர்கள் முதல்ல விசுவாசிகளா இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவர்கள் அந்த இடத்துல பார்க்கப்படும் போது பவுல் அங்க வருகிறார். பவுல் விசுவாசிகளை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி வாசிங்க. 19:2. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? கிறிஸ்தவன்னா என்ன இருக்கணும்? உங்களுக்கு பணம் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்குன்னு சொல்லிட்டு அலையறானே, அது இல்ல. பேங்க்ல அக்கவுண்ட் நிறைய இருக்கு. எனக்கு 10 பேங்க்ல நிறைய அக்கவுண்ட்ல பணம் வச்சிருக்கிறேன். நிறைய பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டை பாருங்க அப்படின்னு தூக்கி காட்டுவான். நான் ஆசீர்வாதமா இருக்கேன். அதை கேட்கல ஆண்டவர். சபைக்கு அடையாளம், கிறிஸ்தவனுக்கு அடையாளம் அதெல்லாம் கிடையாது. இந்த உலகத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசினா அவன்கிட்ட என்ன இருக்கணும்? விசுவாசினா என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவி. நீங்க உங்களை சிந்திக்கணும்னா இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுது. நீங்க அதுக்குள்ள வரலைன்னா கடந்து வரணும். நான் அந்த அனுபவத்துல போனதுனால தான் இதை திருப்பி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த அனுபவத்துக்குள்ள நாங்கள் கடந்து போன அப்படின்னாலே உங்களுக்கு சாட்சியை நாங்கள் கொடுக்கிறோம். இந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை நீங்கள் பார்க்கப்படும்போது, அப்போஸ்தலருடைய புத்தகம் 26வது அத்தியாயம் 24 28 வரைக்கும், இவ்விதமாய் அவன் தனக்கு உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து
உரக்க சத்தமாய் பவுலே நீ பிதற்றுகிறாய். அதிக கல்வி உனக்கு பைத்தியம். அது என்ன அர்த்தம்? உலகத்துல அதிகமான கல்வி பயின்றவன் யாரு? பவுல். அதைத்தான் அங்க பெருசு சொல்கிறான். நீ இருக்கவே அறிவாளி, நீ நிறைய காரியம் தெரிஞ்சிருக்க, நிறைய படிச்சிருக்க, ஆனா பைத்தியக்காரனா இருக்க அப்படின்னா. அதுக்கு பவுல் என்ன சொல்றாரு? நான் பைத்தியக்காரன் இல்லப்பா, நீங்க புரிந்து கொள்ளுங்க, நான் சொல்லுகிறத கவனமா கேளுங்க என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு முன்பதாக நான் தைரியமாக சொல்லுகிறேன். இந்த காரியம் என்ன அப்படின்னா, இயேசு மரித்தது, அவர் அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர் தெழுந்தது ஒரு மூலையில் நடந்த, ஒரு கடுக்கோடியில் நடந்த சம்பவம் கிடையாது. உலகத்துக்கு பகிரங்கமாக நடந்த சம்பவம். உலகத்தினுடைய அரசாங்கத்தின் மத்தியிலே அவரை சிலுவையில் அடித்து கொலை செய்யப்பட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரை அடக்கம் பண்ணி 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பின இந்த காரியம் உலகத்திலே மூலையில் நடந்த காரியம் அல்ல. உலகத்துக்கே, ஜனத்துக்கு, எல்லாத்துக்குமே, ஜகத்துக்கே தெரியும். இந்த காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறாரு. இன்னைக்கு அப்படி சொல்றதுக்கு நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு அந்த தெம்பு இருக்கா? அந்த தைரியம் இருக்குதா? பேசுறதுக்கு உங்களுக்கு அந்த ஆற்றலும் அந்த பலனும் இருக்கிறதா? பவுல் பேசுகிறாரு, உலகத்திற்கே தெரியும். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, உலகத்துல கிறிஸ்தவர்கள் என்கிற ரெக்கார்டு யார் மூலமா வந்ததுன்னா, உலகத்துல கிறிஸ்தவர்கள் என்கிற அழைப்பு எப்படி வந்ததுன்னா, பவுல் அப்போஸ்தலன் மூலமா தான் உலகத்துக்கு கிறிஸ்தவன்ற பேரு புகழ் வெளியில வந்தது. உலகத்தோட கவர்மெண்ட்ல கோர்ட்ல விசாரிக்கப்படும் போதுதான் கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பினார் என்கிற சாட்சியை கோர்ட்ல நிரூபித்தது யார் அப்படின்னா பவுல். அந்த சாட்சி அவர் சொல்லுகிறார். அவர் என்ன பண்ணி இருக்கிறார்? அந்த சாட்சி மட்டும் இல்ல, ஒருத்த மரித்தவனை உயிரோட எழுப்பியும் காட்டுகிறார். பவுல் உயிரோட எழுப்பி காட்டுகிறார். ஒரு சகோதரன் கீழே விழுந்துட்டான், பேசிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து செத்து போயிட்டான். அவர் உயிரோட எழுப்பி காட்டுகிறார். உயிர்த்தெழுதலுடைய காரியத்தை, நித்திய மார்க்கத்துடைய போதனையை, நித்திய ராஜ்யத்துக்குரிய போதனையை உலகத்திற்கு பவுல் நிரூபித்தார். எங்க அப்படின்னா கோர்ட்டுகள்ல, அரசாங்கத்தில் நிரூபித்தார். அங்க இருக்கக்கூடிய 4 ஜட்ஜி உட்கார்ந்து பேசுறாங்க, ராஜா உட்கார்ந்து பேசுறாங்க. பெஸ்ட் இருக்கிறான், பெனிகே இருக்கிறான், அக்ரிபா ராஜா இருக்கிறாரு, தேசாதிபதி எல்லாம் இருக்கிறாங்க விசாரணையில. சுப்ரீம் கோர்ட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது மாதிரி அந்த சுப்ரீம் கோர்ட் மாதிரி அங்க உட்கார்ந்து இருக்கிற மத்தியில, உலகத்துல அன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தின் மத்தியில பவுல் பேசுகிறார். பவுல் நிரூபிக்கிறார். கிறிஸ்தவர்கள் யார் என்கிறதை அவர் நிரூபித்து காட்டப்படுதான் உலகத்துல கிறிஸ்தவர்கள் என்கிற பேரு பெரும் புகழாக வந்தது. இல்லைன்னா வந்திருக்காது. இந்த விசாரணை அன்னைக்கு 40வது ஆண்டுல, கிபி 40ல அந்தியோகியாவில சொல்ல தொடங்கின அந்த வார்த்தையை கிபி 57ல அக்ரிபா ராஜாவுடைய விசாரணையிலே பவுல் பேசுகிற இந்த காரியம் உலகத்திற்கு வெளிப்பட்டது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வரலாறு? யாராவது பேசியிருக்காங்களா? தலையில ஒரு புல்லா வச்சா மீன் மண்ட மாதிரியே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வாயா பழந்த மாதிரி. எதுக்கு? உள்ள சரக்கு இருக்கணும். தொப்பியை வச்சுக்கிட்டா நடக்காது. வேஷம் போட்டுக்கிட்டு ஏமாத்துற ஒரு கூட்டங்களின் மத்தியிலே ஜனங்கள் ஏமாந்து தெரிகிறாங்க. அதுதான் இன்னைக்கு உள்ள விஷயம். இவர்களெல்லாம் வேதத்துடைய எந்த ரகசியத்தையும் அவங்க கத்துக் கொடுக்க மாட்டாங்க, அவங்க தெரியாது. ஜனங்களும் கத்துக்க மாட்டாங்க. ஜனங்களை அவங்கள நம்பி அவங்களோட கூட போய் பயணிச்சு பரலோகமே போக முடியாது. யார் அவங்க? எல்லாம் அந்திகிறிஸ்துகள். நாம எங்க இருக்கிறோம்? எந்த விசுவாசத்தில் இருக்கிறோம்? எந்த நம்பிக்கையில இருக்கிறோம்? அப்ப நீங்க கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அங்க கேட்கிற ஒரு கேள்வி. 28வது வசனத்தை வாசிங்க, 27 28 வாசிங்க. அக்ரிபா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர்கள் எனக்கு தெரியும். அப்பொழுது அக்ரிபா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆவதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்கப்படுகிறாய் என்றார். பாத்தீங்களா? ராஜாவே எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ராஜாவுக்கு பதில் சொல்ல முடியல. என்னையும் நீ கிறிஸ்தவன் ஆக்கிடுவப்பா அப்படின்றான். அந்த அளவுக்கு ஆதாரங்கள், அந்த அளவுக்கு விடயங்கள் இருக்கிறது. அதை கொண்டு இந்த உலகத்துல நீங்க போய் சொல்லுங்க, அரசாங்கத்துல சொல்லுங்க, கேச போடுங்க. ஐயா, உண்மையான கடவுள் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுங்க, கேச கொடுங்க. நீதிமன்றத்தில் போய் கேளுங்க, உண்மையான கடவுள் யாருங்க ஐயா, எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல கேச கொடுங்க. பவுல் அப்போஸ்தலன் அன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு, அன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பேசுறதுக்கு யாராவது இருக்காங்களா? இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கனமுருந்திய அந்த பெஸ்ஸுக்கு எங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அக்ரிபா ராஜா
அங்க இருக்கிறாரு. பெஸ்ட் அங்க இருக்கிறான். பெஸ்ட் என்ன பண்றான் அப்படின்னா, நீ அதிகமா மூளை குழம்பி போயிருக்க, நீ பைத்தியம்டா. அவன் சொல்ல, நான் பைத்தியக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். தேசாதிபதிகளுக்கு வெளிப்படுத்துகிறார். உட்கார்ந்து இருக்கிற எல்லா அதிபதிகளுக்கு மத்தியிலே அவர் சொல்லுகிறார், ராயனுக்கு அவையப்பட்டபடினாலே இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அங்கிருந்து என்ன பண்றாங்க, கீழே வாசிங்க, 32வது வசனத்தை வாசிங்க. அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அவையப்பட்டபடினால இவனை விடுதலை பண்ணணும் அப்படின்ட்டான். காரணம் முடிஞ்சு போச்சு. அப்ப உண்மையை சொல்லிட்டாரு, தெளிவாயிட்டாரு. குற்றம் நிரூபிக்கப்படலை, இது தப்பு, இது உண்மையான சம்பவம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், அவரு பரிசுத்த ஆவியினுடைய சாட்சி, இதெல்லாம் கூடி பார்க்கப்படும் போது இது உண்மைதான். கிறிஸ்துவம் என்ப மார்க்கம் உண்மைதான். கிறிஸ்துவ மார்க்கம் நித்திய மார்க்கம் தான், ஜீவ மார்க்கம் தான். இது நடந்த காரியம், தீர்க்கதரிசிகள் உரைத்த காரியம், எல்லாத்தையும் புட்டு வச்ச உடனே இது இவர் மேல குற்றம் கிடையாது, இவர் விடுதலை பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களை சொல்லுவதற்கு, விடயங்களை சொல்லுவதற்கு இன்னைக்கு உள்ள அந்த மாதிரியான ஒரு பக்குவம், அந்த சூழ்நிலை, அந்த பலன் இன்னைக்கு சபைகளில் இருக்கிறதா ஐயா? ஐயா இருக்குதுங்களா ஐயா? அந்த அளவுக்கு கத்திருக்காங்களா ஐயா? கத்திருக்கீங்களா? அந்த அளவுக்கு யோசனை இருக்குதா? இதை நான் பார்க்கப்படும் போது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிபி 64 தான் நீரோ மன்னன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் பிடிச்சி உள்ள போடுங்கண்ணா, எல்லாரையும் கொலை பண்ணுங்க, கொடுமைப்படுத்தினாங்க. அப்ப எழுதுனாங்க எதுல, டாக்குமெண்ட்ல, இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி இவங்களெல்லாம் உள்ள போடுங்க அப்படின்னு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, கிறிஸ்துவ மார்க்கத்தில் இவர்களெல்லாம் இந்த கிறிஸ்துவர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த விசுவாசிகளை அனைத்தையும், கிறிஸ்துவர்கள் என்று அறிக்கை செய்கிற எல்லாத்தையும் உள்ளதையும் போடுறா அப்படின்ட்டான். மிருகங்களுக்கு இரையாக்கினார்கள், கொன்று குவித்தார்கள். அன்றைக்கு உத்தரவு போட்டான், கிறிஸ்தவர்கள் அரெஸ்ட் பண்ணணும். அரசாங்கத்திலே கெஜெட்லயே வந்துருச்சு, கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்துருச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் இன்னைக்கு உண்டா? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நடந்தது நாம் பார்க்கிறோம். சரி, கிறிஸ்துவ மார்க்கம் எதிலிருந்து பிரிஞ்சது? யூத மார்க்கத்திலிருந்து தான் கிறிஸ்துவ மார்க்கம் பிரிந்தது. கிறிஸ்துவ மார்க்கத்தில் யூதர்கள் மட்டும் இல்ல, புறஜாதிகள் எல்லாம் உள்ளே வந்தார்கள். புறஜாதிகளினால் நிரம்பினது சபை. புறஜாதிகளுக்காக ஊழியத்தை செய்வதற்காக பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறார். அதைத்தான் இங்க சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, புறஜாதிகளுக்கு மட்டுமில்லை, உலகத்துள்ள சகல ஜனத்துக்கும் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 17:30 வாசிங்க. அறியாமை உள்ள காலங்களை தேவன் வாசிங்க. தேவன் காணாதது போல் இருந்தார். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாது போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள என்னன்னா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, சூடான், சிரியா, குவைத், கத்தர், சவுதி அரேபியா, இந்தியா, வங்காளதேஷ், ரஷ்யா, ஆஸ்திரேலியா, எல்லா தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கும் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கும் உள்ள மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை உலகத்தில் உள்ள சகல ஜனத்திற்கும் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை சொல்லணும். சொல்வதற்கு இன்னைக்கு யார் இருக்கிறா? எவன் செய்யற அந்த ஊழியத்தை? இவன் மாதிரி பவுல் அப்போஸ்தலன் சொன்ன மாதிரி காரியத்தை இன்னைக்கு சொல்லுகிறார்கள். பெரிய ஊழியக்காரனா பெரிய ஊழியத்தை நீ பண்ணி காட்டு, பெரிய சாட்சியை நீ சொல்லி காட்டு. உலகத்துல எதுவும் கிடையாது. எல்லாரும் என்ன அப்படின்னு கேட்டா, வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வேற ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படுகிற அந்த ஜனத்துக்கு, அந்த புறஜாதிகளுக்கு ஆண்டவர் ஒரு சாட்சியை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் புத்தகம் 15வது அத்தியாயம் 7 -9 வரைக்கும் வாசிங்க. மிக முக்கியமான வார்த்தை. மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாடுகளுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல அவர்களுக்கும் தந்தரடி
அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாரும் வித்தியாசம் இல்லாதபடி செய்தார். அப்ப என்ன அர்த்தம்? புறஜாதியா இருக்கிறீங்களா? புறஜாதிகளுக்கும் அதே பரிசுத்தாவி நிறைவு, எந்த வித்தியாசமும் கிடையாது. முதல் திருச்சபையில எந்த அபிஷேகம் இருந்தது, எப்படி நடந்ததோ அதே அடையாளத்தை புறஜாதிகளுக்கும் கர்த்தர் கொடுத்தார். யாதொரு வித்தியாசம் இல்ல, தேவனிடத்துல பட்சபாதகம் இல்ல, நமக்கு அந்த அபிஷேகம். அதனால்தான் இந்த அபிஷேகத்தின் கூட்டத்தை நாம் இந்த நாட்களிலே நாம் பிரயாசப்படுகிறோம். இந்த காலகட்டங்களிலே அநேக அபிஷேகத்திற்காக சில வார்த்தைகளை சொல்லி நாம் செபிக்கிறோம். இந்த காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். புற ஜாதிகளுக்கு எந்த வித்தியாசமும் இல்லாதபடி கர்த்தர் தன்னுடைய சபையிலே கொண்டு வந்தார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அத்தியாயம் 47வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:47 வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டார். இங்க இருக்கிற சபைகள் அவன் சபையில மெம்பர் ஆகினா பரலோகம் போக முடியாது. கர்த்தர் தமது சபையிலே, பரலோகத்தின் தேவன் எருசலேமிலே தாய் சபையாக இருக்கிற பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரம எருசலேமின் சபையிலே மெம்பர் ஆனா மட்டும்தான் பரலோகம் போக முடியும். மத்த யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. நான் இந்த சபையில மெம்பரு, நான் அந்த சபையில மெம்பரு. இது எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? கல்லறையில இடம் வாங்குறதுக்கு, ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு, ஏதாவது கிடைக்குமான்னு அங்க போய் அந்த சபையில போய் மெம்பரா இருக்கிறது. எதுக்கு தெரியுமா? இந்த இதுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. பரலோகத்துக்காக, பரலோகத்துடைய திருச்சபைக்கு, ஆண்டவருடைய திருச்சபைக்கு, எருசலேமுடைய பரம எருசலேமுடைய திருச்சபைக்கு பரிசுத்தாவி இல்லைன்னா அங்க நுழையவே முடியாது. இதுதான் அங்க ஆண்டவர் சொல்லுகிற திருவசனமாக இருக்கிறது. அப்படின்னாலே இந்த வேளையமாக கிறிஸ்தவர்கள் எப்போ பெயரிடப்பட்டார்கள், எப்படி வந்தார்கள், யார் மூலமா வந்தாங்க, அந்த வரலாறு எப்படி சொல்லுகிறது, அதனுடைய வாழ்க்கைகள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய பெயர்கள் எப்படி எப்படி அழைக்கப்பட்டார்கள், பின்காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டார்கள், எப்படி அந்த அடையாளத்தை பெற்றார்கள், தேவ ஆவியுடைய சாட்சியோட புறஜாதிகளும் உள்ள வந்தாங்க. இதுதான் தேவனுடைய திருச்சபை. ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் தன்னுடைய சபையிலே சேர்த்து கொண்டு வந்தாரு. அந்த சபையில, இந்த சபையில இருக்கலாம், கர்த்தருடைய பரலோகத்தினுடைய எருசலேம் சபையில மெம்பர் ஆக முடியாது. அதை மட்டும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டவன் மட்டும்தான் உண்மையான பரிசுத்தாவி. நடிக்கிற மாதிரி வேலைகள்லாம் காட்டக்கூடாது. பரிசுத்தாவி வந்த மாதிரி நடிக்கிறது, அந்நிய பாஷை பேசுற மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் பரலோகத்துக்கு சேராது. அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதல்கள், சபையிலே தேவ ஆவியானுடைய அசைவாடுதல், அவருடைய பெரிய காரியங்கள், மகத்துவமான காரியங்கள், அற்புதங்களும் அடையாளங்களும் மகத்துவமான காரியங்கள் திருச்சபையில் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்காக, இந்த அபிஷேக நாளுக்காக வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த வேளையுமாக உங்களை நிரப்பும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல பிதாவே, கிருபையினுடைய நேரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு கொடுத்த அழைப்பு, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்களிலே நிறைய கூட்டங்கள் நடக்கிறது, நிறைய ஆராதனைகள் நடக்கிறது, நிறைய சபைகளிலே நிரம்பி வழிகிறது. ஆனாலும் கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட, பூரண ரட்சிப்பை பெற்ற அவர்களை தேவன் தன்னுடைய பரம எருசலேமின் திருச்சபையிலே அங்கத்தினராக நீர் எடுக்கிறீர், நீர் சேர்த்துக் கொள்ள வருகிறீர். யாதொரு வித்தியாசம் இல்லாதபடி தேவ ஆவியினாலே நிரப்பி இருக்கிறீர். உம்முடைய திருச்சபை சபையிலே தேவ ஆவியானோட ஆண்டவரே ஆறுதலோடும் ஆண்டவரே வளர்ந்து பெருக வேண்டும். உம்முடைய சாட்சி வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த வேளையை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இடைப்பட்ட தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். சேர்த்து உம்முடைய வசனத்தை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க என் தேவன் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ வந்திருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதோ சிறு பிள்ளைகள் ஊழியத்தை ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்தி உலகமெங்கும் தெரிவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா இதோ சிறு பிள்ளைகள் மூலமாக நாங்களும் சிறு பிள்ளைகளாக இருந்து உண்மை அறிந்து கொண்டோம். அப்பா அதே போல இவர்களும் அறிந்து கொண்டு உம்முடைய ஊழியர்களை ஆண்டவரே படுகி பெருக செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா இதோ தேவதாசனையும் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் நீ ஆசீர்வதித்து வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமையெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென். ஆமென். பிதாவாகிய தேவனுடன்
പരിശുദ്ധാവിയാരുടെ അനേകവും സന്തോഷവും സമാധാനവും വഴിയിടത്തിലും പാതുകാവല സ്നേഹമാണ്. വിശേഷണമായ இந்த நாளிலே வந்து சிறு குழந்தைகளோடும் அவருடைய பெற்றோர்களோடும் ஆண்டவரே சபை மக்களோடும் எல்லாவரோடும் மீண்டும் இந்த சதா காலமே இருக்கதாக. ஆமென். அல்லேலூயா.